எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த தொடரில் எஜிப்தியர் ஃப்ளைட் MS-990 பற்றி பார்க்கிறோம். இது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நியூயார்க் JFK விமான நிலையம் வந்து அங்கிருந்து கைரோ செல்ல வேண்டிய விமானம். இந்த விமானத்துக்கு அன்று என்ன நடந்தது என்பதை இந்த தொடரில் விரிவாக பார்க்கலாம். நியூயார்க் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் செய்யப்பட்ட பின் 32 நிமிடங்களில் இந்த விமானம் நோஸ் டைவ் அடித்துக்கொண்டு வீழ்ந்தது. அட்லாண்டிக் சமுத்திரத்தில் போய் வீழ்ந்தது. இந்த விபத்து எப்படி நடைபெற்றது என்பது பற்றிய தொடர் தான் இந்த தொடர். இதற்கு 2 விதமான தியரிகள் கூறப்படுகின்றன. முதலாவது எகிப்தியர்களின் தியரி, அது விமானத்தில் கோளாறு என்கிறார்கள் அவர்கள். அமெரிக்கர்களின் தியரி விமானியல் கோளாறு என்கிறார்கள். இதில் எதில் கோளாறு என்பதை நீங்கள் முடிவு செய்ய போகிறீர்கள். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய இன்வெஸ்டிகேஷனும் ஒத்து வரவில்லை. எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் காரணம், இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம். சரி, இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். என்ன நடைபெற்றது MS-990 விமானத்துக்கு? நீங்கள் இதுவரை பார்த்ததிலிருந்து விமானத்தின் காக்பிட்டில் தான் ஏதோ இழுபறி நடந்தது என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? காக்பிட்டுக்குள் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வோமா? சற்று பின்னோக்கி போகலாம் பாருங்கள். விமானம் மூழ்கியதிலிருந்து 12 நிமிடங்கள் பின்னோக்கி போகலாம். நேரம் 0140, அதாவது நியூயார்க் நேரம் அதிகாலை 1:40. விமானம் அதன் சரியான உயரத்தை 33,000 அடி உயரத்தை அடைந்து சீராக பறந்து கொண்டிருந்தது. காக்பிட் கதவு திறந்தது. இனி நாம் கூறப்போகும் விமானத்தின் காக்பிட்டில் நடந்த அனைத்துமே விமானத்தின் பிளாக் பாக்ஸில் பதிவான உரையாடல்கள் ஓசைகளை வைத்து கூறப்படுகிறது. இப்போது விமானத்தின் காக்பிட் கதவை திறந்து கொண்டு வருகிறார் ரிலீஃப் கோ பைலட் 59 வயதான கமல் அல்பட்டோடி. இவர் விமானத்தின் வலப்புற சீட்டில் அமர்ந்து விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஆக்டிவ் கோ பைலட் 36 வயதான அமல் அன்வாருடன் பேசத் தொடங்குகிறார். இவர்களுக்கு இடையிலான உரையாடலில் ஆக்டிவ் கேப்டன் நூருல்தீன் கலந்து கொள்ளாமல் காக்பிட்டின் இடதுபுற சீட்டில் அமர்ந்திருக்கிறார். அமல், நீங்கள் போய் ஓய்வெடுக்கலாமே, நான் விமானத்தை செலுத்துகிறேன், எனக்கு தூக்கம் வரவில்லை, நான் 2 மணி நேரம் விமானத்தை செலுத்துகிறேன், நீங்கள் ஓய்வெடுத்து தூங்கிவிட்டு வாருங்கள் என்கிறார் கமல் அல்பட்டோடி. ஆனால் கேப்டன், நான் ஓய்வெடுத்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன், எனக்கும் தூக்கம் வரவில்லை என்கிறார் அமல் அன்வார். இந்த இடத்தில் ஒரு விஷயம், கோ பைலட் அல்பட்டோடியை எதற்காக கேப்டன் என்று அழைத்தார் அமல் அன்வார்? காரணம், அல்பட்டோடி எஜிப்தியர் நிறுவனத்தில் இணையும் முன்னரே எகிப்திய விமானப்படையில் ஒரு விமானியாக இருந்தவர். அத்துடன் எஜிப்தியர் விமானிகள் பலருக்கும் பயிற்சியாளராக இருந்து ட்ரைனிங் கொடுத்தவர். அதன் பின்னர் தான் எஜிப்தியர் நிறுவனத்தில் ஒரு விமானியாக இணைந்தார். இதனால் அவர் ஜூனியர் பொசிஷனான கோ பைலட்டாக இருந்தாலும் அநேக கேப்டன்களை விட அனுபவசாலி. இதனால் அவரது வயது மற்றும் அனுபவம் காரணமாக சக விமானிகள் அவரை கேப்டன் என்று அழைப்பது வழக்கம். இப்போது அல்பட்டோடியின் குரல் சற்று கடுமையாகியது. என்ன, நீங்கள் சீட்டில் இருந்து எழுந்து எனக்கு இடம் தர முடியாதா? நான் சொன்னால் நீங்கள் எழுந்து இடம் தருவீர்கள் இல்லையா? போங்கள், போய் ரெஸ்ட் எடுங்கள், விமானத்தை நான் செலுத்துகிறேன் என்றார். இல்லை கேப்டன், இதை நீங்கள் முதலிலேயே என்னிடம் சொல்லியிருக்கலாமே, பட்டேல் போனில் ஒரு மெசேஜ் விட்டிருக்கலாமே. சரி, அப்போது செய்யவில்லை, இப்போது எனக்கு தூக்கம் வரவில்லை, அதுதான் வந்தேன். நான் இப்போது ஆப்ரேட் பண்ணாவிட்டால் கடைசி 2 மணி நேரத்துக்குத்தான் வருவேன், அவ்வளவுதான் என்னால் முடியும். இல்லை, அதுவல்ல எனது பாயிண்ட். நீங்கள் இங்கே அமர்ந்து விமானத்தை ஆப்ரேட் பண்ண விரும்பினால் தாராளமாக செய்யலாம், நோ ப்ராப்ளம். நான் போய் சாப்பிட்டு விட்டு வரட்டுமா? இதற்கு அல்பட்டோடியின் குரல் ஒலிக்கவில்லை. ஆம் என்று தலையசைத்திருக்கலாம். ஓகே, இதை பாருங்கள், நீங்கள் இங்கே வாருங்கள், உங்கள் உணவை காக்பிட்டுக்கே கொண்டு வர சொல்லிவிட்டு வாருங்கள், நீங்கள் வந்தவுடன் நான் போய்விடுகிறேன். அதுதான் நல்லது என்றார் அல்பட்டோடி. இந்த இடத்தில் ஆக்டிவ் கோ பைலட் அமல் அன்வார் இந்த டியூட்டி மாற்றத்துக்காக ஆக்டிவ் பைலட்டிடம் அனுமதி கேட்கிறார். With your permission, Captain. ஆக்டிவ் பைலட்டின் குரல் ஒலிக்கவில்லை. அவர் தலையசைத்து அனுமதி கொடுத்திருக்க வேண்டும்.
நேரம் 0140.56. காக்பிட் கதவு திறக்கும் சத்தம் கேட்கிறது. ரிலீஃப் கோ பைலட் அல் பட்டோடி கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றிருக்க வேண்டும். தமது உணவை காக்பிட்டுக்குள் கொண்டு வரச் சொல்வதற்காக அவர் போயிருக்க வேண்டும். காக்பிட் கதவு மூடப்படும் சத்தம். காக்பிட் கதவு மூடப்பட்டு ஒரு வினாடியின் பின் ஆக்டிவ் கோ பைலட் தனிந்த குரலில் ஆக்டிவ் கேப்டனிடம் சொல்லுகிறார், பார்த்தீர்களா, அவருக்கு அதாவது அல் பட்டோடிக்கு எப்படியெல்லாம் செய்ய பிடிக்கிறதோ அதை மற்றவர்களை செய்ய வைக்கிறார் பார்த்தீர்களா. சில நாட்களில் அவர் வேலையே செய்வதில்லை. நேரம் 0141.51. காக்பிட் கதவு மீண்டும் திறக்கிறது. எலக்ட்ரிக் சீட் மோட்டார் சத்தம் கேட்கிறது. சீட் பெல்ட் விடுவிக்கப்படும் கிளிக் சத்தம் கேட்கிறது. இந்த ஓசைகளிலிருந்து ஆக்டிவ் கோ பைலட் தமது சீட்டை விட்டு எழுந்து வெளியேறுகிறார் என்று தெரிகிறது. அதன் பின் கேட்ட ஓசைகளிலிருந்து ரிலீஃப் கோ பைலட் அல் பட்டோடி காக்பிட்டின் வலதுபுற சீட்டில் அமர்கிறார் என்று தெரிகிறது. சுமார் 3 நிமிடங்கள் இந்த ஓசைகளுடன் போய்விடுகின்றன. நேரம் 0144.27க்கு விமானம் சீராக 33,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருப்பது பதிவாகியது. இந்த வினாடியில் காக்பிட்டின் இடது சீட்டில் கேப்டன் அஹ்மத் ஷமாஷி அமர்ந்திருக்க, அவரது திடீர் சகாவாக அல் பட்டோடி வலதுபுற சீட்டில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா. இதோ பாருங்கள், இடது சீட்டில் இருந்த கேப்டன் இன்னும் சிறிது நேரத்தில் எழுந்து பாத்ரூமுக்கு போகப் போகிறார். அதன் பின் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது. அதை நீங்கள் இந்த தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.